இங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கர்த்தருடைய நாமம் மகிமடைவதாக. இந்த இடத்துல சர்ப்பம் என்ன கேட்குதுன்னா, தோட்டத்தில் இருக்க ஏதாவது ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் என்ற அந்த விஷயம் அந்த சாத்தானுக்கு, சர்ப்பத்துக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமை. தெரிஞ்சிருந்தா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, ஆனால் அது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது எப்படி கேட்குதுன்னா, ஏதாவது பழத்தை தோட்டத்திற்கு ஏதாவது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ சாத்தானுக்கு தெரியல, சர்ப்பத்துக்கு தெரியல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்று. அதனால தான் ஏவாள்கிட்ட அது கேட்குது. அப்போ இந்த முதல் காரியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, சாத்தானுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற பிளான், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் சாத்தானுக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம நினச்சிருக்கிறோம் சாத்தானுக்கு எல்லாமே தெரியும், நம்மை குறித்த திட்டம், நம்ம குறித்த பிளான் தெரியும் நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் சாத்தானுக்கு நம்மை குறித்த திட்டம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் சாத்தானுக்கு தெரியாது. அது அவனுக்கு மறைக்கப்படுகிறது. அவன் தெரிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு தெரியாது. அவன் எப்போ தெரிந்து கொள்கிறான்னா, நாம் அதை சொன்னால் ஒழிய அவனுக்கு தெரியாது. நம்மை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற பிளானு, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நாம் சொன்னால் ஒழிய சாத்தானுக்கு தெரியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற திட்டங்களை, நம்ம வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற பிளானை அவர் நமக்கு வெளிப்படுத்திட்டார்னா அதை நாம் மறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. நாம் சொன்னாலுடைய சாத்தானுக்கு அது தெரியாது. அதனால் அதை நம்ம மறைக்க வேண்டும். இங்கே ஏவாள் அவள் வாய் திறந்து இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரான்னு சாத்தான் கேட்ட உடனே அதை சொன்னதுனால தான் இப்படி ஒரு திட்டம் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம ஸ்பாயில் பண்ணணும், இந்த பழத்தை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு சொல்லி சாத்தான் முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சு அவங்களை பழத்தை சாப்பிடும்படி செய்கிறான். இந்த திட்டம் மட்டும் சாத்தானுக்கு தெரியாமல் இருந்தால், ஏவாள் மட்டும் வாயை திறந்து இந்த மாதிரி ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்ன்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தா இந்த திட்டத்தை சாத்தான் சிதைச்சிருக்க முடியாது. அப்போ உங்களை குறித்து தெரியாத விஷயத்தை, உங்களை குறித்து நீங்க வெளிப்படுத்தாத விஷயத்தை சாத்தானால பாதிக்க முடியாது, சாத்தானால அழிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை சாத்தானுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, எந்த ஒரு காரியத்தை நீங்க வெளிப்படையாக சாத்தானுக்கு வெளியரங்கமாக்குறீங்களோ, அந்த காரியத்தை, அந்த திட்டத்தை அவன் அழிப்பதற்கு அவன் செயல்படுவான். நீங்க மட்டும் மறைச்சிட்டீங்கன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய தெரிஞ்ச விஷயத்தை தான் அவன் பாதிப்புக்குள்ளே கொண்டு போக முடியுமே ஒழிய, அவனுக்கு உங்களை குறித்த தெரியாத விஷயத்தை அவன் எப்படி பாதிப்புக்குள் கொண்டு போக முடியும்? எப்படி அவனுக்கு தெரியாத திட்டத்தை எப்படி அவன் அழிக்க முடியும்? அப்போ நீங்கள் மறைச்சி வச்சுட்டிங்கன்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு, அதை நமக்கு தரிசனத்தின் வாயிலாகவோ சொப்பனத்தின் வாயிலாகவோ கர்த்தர் வெளிப்படுத்திட்டார்னா அதை நமக்குள்ளேயே வச்சுக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அதை மற்றவங்களுக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தினால் அதை தெரிந்து கொண்டு சாத்தான் அதை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ரகசியமாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும்.